செம்மையா சூப்பரா குளிர்காலத்துல நம்ம போண்டா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது வெரைட்டியாக ஒரு நாள் செஞ்சு சாப்பிடணும்னு நமக்கு தோணும். ஏன்னா செம்மையா இங்கே குளிர், அவ்வளோ குளிர். ஸோ இந்த மாதிரி சூடாக செஞ்சு நிறைய சாஸ்லாம் வச்சுட்டு சாப்பிடுங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாங்க. இன்னைக்கு வந்து நான் ஃபிஷ் பெட்டிஸ் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யறன்ற வீடியோவை நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆயத்தி கிச்சனில் ஃபிஷ்ஷை வச்சு பெட்டிஸ் செய்ய போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டு அவிச்சிட்டு முள்ளெல்லாம் நீக்கிட்டு கூட இதை எடுத்து செய்யலாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ வந்து இதுக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 75 கிராம் பட்டர், 1 டீஸ்பூன் உப்பு. பட்டர் வந்து கொஞ்சம் இலகுன தன்மையோடு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஐஸாக இருக்கக்கூடாது. அப்போ தான் மாவோட பட்டர் நல்லா சேரும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா புட்டுக்கு பெசருவோம் பாருங்கள், அந்த மாதிரி பெசரி வச்சுக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இப்போ இங்கே நல்ல குளிர்காலம் அப்படின்றதால இந்த மாதிரி நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக, அதாவது 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா பட்டரில் வந்து ஈரத்தன்மை இருக்கிறபடியாக அதிகமாயிரும் தண்ணி. ஸோ 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறமா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஊரில் நான் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வஞ்சிர மீன் வாங்கிட்டு செய்வேன், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். ஓகே பாருங்கள், இப்போ கையில் ஒட்டவே இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா மாவு. இதை மறுபடி நம்ம இந்த மாதிரி ஒரு இடமா நல்ல பெரிய இடமா வச்சுட்டு இதில் நல்லா இவரை மசாஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி. அப்போ ஏன் அப்படின்னா மாவும் சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பட்டர்லாம் நல்லா எல்லா இடமும் சேரைக்க உங்களுக்கு பெட்டி சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. ஓகே, இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு மேலே லஞ்ச் சீட்டால் கவர் பண்ணிடலாம், ஏன்னா மாவு காயக்கூடாது. இதை ஒரு 25 நிமிஷம் வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஃபிஷ் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி கோகோனட் ஆயில் சேர்க்குறேன். கோகோனட் ஆயிலில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் போதுமானது நமக்கு. இதில் வந்து 2 கொத்து கருவேப்பிலையை புதுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். மீடியம் அளவு வெங்காயம் புதுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். 3 பச்சை மிளகாவை புதுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் இல்லாத மிளகாய். நீங்கள் காரம் அதிகம் தேவைன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டீங்க, சூப்பராக இருக்கும் பெட்டிஸ்க்கு. இதில் வந்து நம்ம வர மிளகாவை 1-2 அடித்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போதுமானது. இந்த காரமே என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் பெட்டிஸ் என்றபடியாக நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக காரம் கம்மி பண்ணியிருக்கிறேன். இது வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், இங்கே வந்து டின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொன் அப்படின்னு ஒரு ஃபிஷ், அதை வந்து காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து தண்ணித்தன்மையாக இருக்கும், நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். 250 கிராம். அடுப்பு வந்து அதிகமான தீயில் இருக்கக்கூடாது. நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நார்மலாகவே என்ன தான் நம்ம கழுவி செஞ்சாலும் ஃபிஷ்ஷை ஒரு சின்ன ஸ்மெல் வரதான் இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது அரோமா சூப்பராக இருக்கும். 2 கிழங்க உப்பு போட்டு வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டோம். முக்கியமான ஒரு விஷயம், அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா எந்த மீனுமே அவிச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த சட்டியோட சூடே போதுமானது. இப்போ முழு மிளகை 1-2 உடைச்சி நான் 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் 2 டீஸ்பூன் கூட சேருங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கடித்து சாப்பிடும்போது அந்த மிளகோட காரமும் அது இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ கண்டிப்பாக உப்பு செக் பண்ணிக்கணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி பெட்டி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா தட்டிட்டு
நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு அவரை உருட்டுன்னு உருட்டி தேவையான அளவு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட அச்சு இருந்துச்சுன்னா ஈஸி. அப்படி இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ண தேவையில்ல. சின்ன சின்ன உருண்டைகளாக தேவையான அளவுக்கு உருண்டைகளாக எடுத்து வச்சுட்டு கூட நம்ம அழகாக இதே மாதிரி சப்பாத்தி அளவு இல்லை, சின்னதாக இந்த அளவுக்கு நீங்கள் கையாலேயே வந்து உருட்டிக்கலாம் சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு. நான் இது வந்து ஈஸியாக இருக்கும். நான் நிறைய வந்து ஒரே தடத்தில் செஞ்சிடலாம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துகிட்டு தூக்கி குப்பையில் போட்டுறக்கூடாது. இதில் மறுபடியும் நம்ம செய்யலாம், ஓகேவா? அதை நல்லா வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு போல் மாதிரி செஞ்சுட்டு அதை இந்த மாதிரி ஃபிலிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை ஒரு ஸ்பூன் வச்சாலே போதும். ஏன்னா இதையும் அதிகமாக வச்சா நமக்கு சாப்பிட பிடிக்காது. அளவோடு வச்சோம்னா திருப்பி எடுத்து சாப்பிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடக்கூடாது. பிரிஞ்சுதுன்னா நம்ம ஆயில் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லைன்னா கருப்பாக ஆகிடும். இதுக்கு நீங்கள் மாவு தடவி வந்து நீங்கள் இந்த இதை வந்து ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாவு இல்லாமலே செய்கிறது தான் பெஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னா, நம்ம சப்பாத்திக்கு மாதிரி மாவை தூவிட்டு நம்ம இந்த மாவை தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் போடும்போது முதல்ல எல்லாமே கருப்பாயிடும், எண்ணெய் கருப்பாயிடும் வெளியில் இருக்கிற மாவு தன்மைக்கு. ஸோ இதுக்கு வந்து தேவையில்லை. அந்த பட்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், மாவு ஒட்டாமல் வரும். இப்போ முள்ளுக்கரண்டியால் நம்ம சைடெல்லாம் அந்த பெட்டிஸ் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் சூடாக இருக்குது. ஒன்று ஒன்றா ஜாக்கிரதையாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது மேலே பபிள்ஸ் வர்ற அளவுக்கு சூடு இருக்கணும். அதிகமான சூடு வச்சிங்கன்னா போட்டதுமே கருகிடும், உள்ளேலாம் நமக்கு ஃப்ரை ஆகி பெட்டிஸ் கிடைக்காது. அதே மாதிரி நிறையவும் குமிச்சு பொரிக்க வேண்டாம். மீன் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியம்தான். இந்த மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் விட. பாருங்கள் அழகான ஒரு கோல்டன் கலராக நம்ம இறக்கிட்டோம். இவ்வளோ சாஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, குட்டீஸ்க்கும் கொடுங்க. எங்களோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.